இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஒரு குட்டியான ஜங்ஷன் பாக்ஸ் சிம்பிளா ஒரே ஒரு சாக்கெட் ஒரே ஒரு ஸ்விட்ச் வச்ச ஜங்ஷன் பாக்ஸ் வந்துட்டு எப்படி வந்து நம்ம வீட்டிலேயே பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம வெளியே போய் வாங்கணும் இல்லை நமக்கு செய்ய தெரியாதே அப்படின்னு யாரும் யோசிக்க தேவையில்ல. ஸோ இன்னைக்கு இது எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம வந்து ஒரு 3 மாடல் பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கோம். அப்புறம் ஒரு 16 ohm ஸ்விட்ச் ஒன்று எடுத்திருக்கோம். 16 ohm சாக்கெட் ஒன்று எடுத்திருக்கோம். ஒரு 2 கேபிள் ஒன்று எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 2 மீட்டர் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல 2 ஸ்க்ரூ இருக்கும். அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். என்னடா இவ வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி யாரும் கமெண்ட்ல சொல்லாதீங்க. நான் தெரியாதவங்களுக்காக மட்டுமே தான் இந்த வீடியோ ஷேர் பண்றேன். ஸோ ஈஸியா வீட்டில் இது வந்து யார் வேணா கத்துக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக மட்டுமே தான். ஸோ வந்து 2 ஸ்க்ரூவும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுல நம்ம வந்து சாக்கெட்டையும் அண்ட் வந்துட்டு ஸ்விட்சையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இது வந்து நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணணும் கரெக்டாக அந்த பாயிண்ட்ல வச்சு. அடுத்து ஸ்விட்ச் வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஸ்விட்சும் சாக்கெட்டும் அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்து இதுக்கு வந்து ஒயர் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படி கொடுக்குறன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்துட்டு நம்ம ஒயர் வந்து கட் பண்ணிக்கணும் லூப்காக தான். ஸோ 2 பக்கமும் நான் வந்து இப்போ கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து லைனுக்கு வந்து லூப் அடிக்கணும். லூப் இதுலேருந்து இது கொடுக்கணும்னா இங்கேருந்து இங்கே லூப் கொடுக்கணும். இதுலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம் லைன் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு. லூப் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிட்டு இதுல ஹோல் ஒன்று தெரியும் பார்த்தீங்களா? இந்த இதில் அந்த ஒயரை விடணும். விட்டுட்டு டைட் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்க லைன்ல இருந்து இங்க ஸ்விட்சுக்கான லூப் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ டைட் வச்சிடலாம். ஸோ லூப்கான ஒயர் கொடுத்தாச்சு. 2 கோர் கேபிள் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுல இருந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்க போறோம் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த சாக்கெட்டுக்கு வந்து நான் நியூட்ரலுக்கு பிளாக் எடுத்துக்கிறேன். இதுல பிளாக் இருக்கு. ஸோ அந்த பிளாக் எடுத்துக்கலாம். அப்புறம் இதுக்கு வந்து நம்ம ரெட் கலர் ஒயர் கொடுத்துக்கலாம். நம்ம வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நான் இப்போ இந்த மாதிரி எப்படிலாம் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லி தரதுன்றது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா நான் இந்த வயர் வந்துட்டு இதுல கனெக்ஷன் கொடுக்குறேன். நிறைய எலக்ட்ரிக்கல் சொந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திட்டாதீங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணிருக்கேன். ஸோ எதனா மிஸ்டேக்ஸ் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் அதை திருத்திக்கலாம். வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் இல்லையா? இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஒன்று தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பின் டாப் தான். ஸோ இந்த 3 பின் டாப் வந்து நம்ம ஃபைனலா தான் வந்து இதுல கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்னு அப்புறம் பார்க்கலாம். 2 கோர் கேபிளோட ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்விட்சஸ்க்கும் சாக்கெட்டுக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். ஸோ இன்னொரு எண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 பின் டாப்போட நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இந்த பாக்ஸோட இதை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஒயரோட ஒரு எண்டை வந்து எடுத்து இப்படி உள் பக்கமா விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அப்பதான் வந்து நமக்கு பாக்ஸ் வந்து ஃபிட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்தை நம்ம உள்ள விட்டாச்சா? உள்ள விட்டதுக்கு அப்புறம் நமக்கு இப்படி நல்லா டைட் ஒரு கிரிப் கிடைச்சிரும். அண்ட் தென் நம்ம வந்து ஆல்ரெடி இதுல இருக்கிற ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணோம் இல்லையா? அந்த ஸ்க்ரூவை வந்து அகைன் இதுல போட்டலாம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். பட் அது எல்லாமே நம்ம வந்து கரெக்டா பண்ணணும். தெரிஞ்சவங்க மறுபடியும் சொல்றேன், தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் இது வந்து முழுக்க முழுக்க வீட்டுல இதெல்லாம் கூட நம்ம வீட்லயே பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு ஐடியாக்காக தான் நான் இதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நான் பண்றதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இப்படிதான் டீச் பண்ணாங்க. நான் அப்படிதான் கத்துக்கிட்டேன். ஸோ நல்லா டைட் வச்சாச்சு. அவ்வளவுதான். இப்போ வந்து பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு எண்டை வந்துட்டு இந்த 3 பின் டாப்போட நம்ம கனெக்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி வந்து 3 பின் டாப்ல வந்து இந்த மேல 2 ஸ்க்ரூஸ் இருக்கும். அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டேன். மேல இருக்க 2 ஸ்க்ரூ மட்டும் தான் ரிமூவ் பண்ணும். இதை ரிமூவ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இதுக்கு இடையில வந்து ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக இது ரிமூவ் பண்ணக்கூடாது. நம்ம ஒயர் வந்து உள்ள விடும்போது ஒரு கிரிப்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் இது. ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. இதுலயும் பிளாக் அண்ட் ரெட் கலர் ஒயர் இருக்கும். ஸோ ரெண்டையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கு நடுவில் இந்த ஒரு ரப்பர் மாதிரி சொன்னேன் இல்லையா? இதை வந்து உள்ள போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நான் இந்த இதை பண்ணனேன். இப்போ இந்த பேக் சைட்ல பாத்துக்கோங்க. லைனு நியூட்ரல். இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள ஒயர் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒயர் உள்ள வந்து இன்செர்ட் பண்ணனதுக்கு அப்புறம் இந்த ஸ்க்ரூவை போட்டு ரொம்ப டைட் பண்ணும் அப்படின்னா அதுல இருக்கிற காப்பர்ஸ் வந்து கட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது போய் டச் பண்ணி அதோட ஃபிக்ஸிங் போய் உட்காந்தா மட்டும் போதும். இதுல வந்து பாத்தீங்கன்னா லைன் நியூட்ரலுக்கு நான் கொடுக்க போறேன். கனெக்ஷன் பண்ணிட்டு காட்டுறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் நியூட்ரல் கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து லைனுக்கான ஒயர் கொடுக்குறேன். எனக்கு வந்து வீடியோட கால் இல்லாதனால நானே செல்ஃபா எடுக்கிறதுனால
ஃப்ரண்ட் கேமரால தான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு உங்களுக்கு சரியா வந்துட்டு காட்ட முடியலன்னு ஒரு வருத்தம். இங்க வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்க வந்து ரெட் கலர் ஒயர் வந்து நான் இன்செர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்க்ரூ டைட் பண்ணிடலாம். அவ்வளவுதான், டைட் வச்சாச்சு. ஒயர் கனெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த 3 பின் டாப்போட கேப் போட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் லூஸா இருக்கு, நான் லூஸா இருக்கு, டைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணிருக்கேன். தெரியுதா? நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூ போட்டுறேன். நான் வந்து தடவை வந்து ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஏன்னா நான் எப்படி பண்றது எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா தடவை சொல்லித்தரேன் இல்லையா, இதுல மிஸ்டேக்ஸும் நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் குறையதான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும், நான் தப்பு சொல்லல. இருந்தாலும் நமக்கு ஒரு பதட்டம். வந்து ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நல்லா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாத்தீங்களா? அவ்வளவுதான், நம்மளே ஈஸியா வந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். சிம்பிளான ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்தாச்சு. ஈஸியா நம்ம எலக்ட்ரிக்கல் ஷாப்ல போயிட்டு இந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்மளே வீட்ல பண்ணலாம். சோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம், எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸ்விட்ச் போட்டாங்க. நான் வந்து என்னோட சார்ஜர் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம மது விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.